2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமுறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான். உலகத்தில் உள்ள உயிர்கள் யாவும் மழைக்காக இயங்கி கழிப்பது போல நல்ல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்று போதிக்கிறார். அப்படி ஒரு நல்லாட்சி அமைந்து விடாத என்றுதான் இவ்வளவு ஆண்டுகளாக நாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் செலுத்துகிற வாக்கு நாம் வாழ்வில் ஏற்றத்தை தரும், மாற்றத்தை தரும், பாலாறு தேனாறு கரை புரண்டு ஓடும் என்று நம்பி மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் இதுவரை செலுத்திய இந்த வாக்களால் எந்த பயனும் இல்லை. நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம், எல்லோருக்கும் தெரியும். தூக்கில் தொங்கினோம், செக்கிடுத்தோம், சிறைப்பட்டோம், வதைப்பட்டோம், அளப்பரிய ஈகங்கள் செய்தோம். நாட்டின் விடுதலைக்காக நாம் எப்படி போராடி சுதந்திரம் பெற்றோமோ அதே போல நாம் போராடிதான் வாக்குரிமைங்கிற உரிமையும் பெற்றோம். அன்றைக்கு முதல் முறையாக இந்த நாட்டில் தேர்தல் முறை கொண்டு வர்ற சமயத்தில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவனோ, யாரு பட்டதாரியோ, யாரு மிராசாரோ, யாரு பண்ணையாரோ அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்துச்சு. குறிப்பாக பெண்களுக்கு சுத்தமாக வாக்குரிமை இல்லை. அதற்கு பிறகு பலகட்ட போராட்டம் நடத்தி, ஜனநாயக போராட்டம் நடத்தி, அரசியல் நெருக்கடி கொடுத்து எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உறுதி செய்யப்பட்டது. நாம் போராடி பெற்ற மகத்தான உரிமை வாக்குரிமை. அந்த வாக்கின் மகத்துவத்தை உணராது நாம் வந்தவர் போனவர்கள் எல்லாம் வாக்களை கொடுத்ததன் விளைவு சொந்த நிலத்தை அடிமையாக மாறிக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிலத்தில் இந்தி மொழிக்கு எதிராக போராட்டம், இந்தியை திணித்து நாம் தாய்மொழி தமிழை சிதைக்க முற்பட்ட போது மானத்தமிழ் இளைஞர்கள் வெகுண்டு எழுந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அளித்தார்கள். பற்றி எழுந்தது தமிழ்நாடு. எந்த திசை பார்த்தாலும் போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அன்றைக்கு ஆண்ட மத்திய அரசு அடிபணிந்தது. இந்தியை திணிக்காதே, எங்கள் தாய்மொழி தமிழை கொள்ளாது என்று போராட்டம். அதே தமிழ்நாட்டில் 60 ஆண்டுக்கு பிறகாக இந்திக்கான் வந்து அதே இந்தி மொழியில் பேசிக் கொண்டிருக்கான். நம்மளால் தவிர்க்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. வந்தாலை வாழ வைக்கிறோம் பெருமை, யாதும் ஒரே யாவரும் கேடி பெருமை. ஆனால் அதற்காக சொந்த தாய்நிலத்தை பறிகொடுக்க முடியாது. ஒரு தாய்நிலம் இருக்கு அப்படின்னா 90 விழுக்காடு மண்ணின் மக்கள் இருக்கலாம், 10 அல்லது 20 விழுக்காடு மாற்று மொழிக்காரங்க இருக்கலாம், சிக்கல் இல்லை. ஆனா என்ன பிரச்சனை, வடநாட்டுக்காரன் வர்றான், அவன் வந்து பார்க்கிறப்ப ரொம்ப வறுமையில் இருக்கான், ஏழ்மையில் இருக்காங்க. இந்த நாட்டை இன்னைக்கு ஆண்டு கொண்டிருப்பது ஆரிய பார்ப்பனர்கள், ஆரிய படையெடுப்புங்கிறான். அந்த ஆரியர்கள் கைபன் போலான் கணவாய் வழியாக வந்த போது இதே போல ஒட்டிய வயிறோடு மெலிந்த தேகத்தோடு ஒண்ணுமே இல்லாம தான் வந்தாங்க. ஆனால் வந்தவர்கள் இந்த நாட்டை ஆண்டு அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல வெள்ளக்காரன் நாட்டுக்கு எப்படி வந்தான்? இந்த நாட்டின் மீது போர் தொடுத்தானா? எல்லையில் ராணுவத்தை குவித்தானா? வான்வழி தாக்கல் கொடுத்தானா? ஆயுதங்களை குவைத்து வைத்து நாட்டை சரணடை வச்சானா? இல்ல. கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் செய்ய நாட்டுக்கு வருது. வெறும் சில 1000 பேர் வணிகம் செய்ய வந்த சில 1000 பேர் 30 கோடி மக்களை கொண்ட நாட்டை அடிமைப்படுத்தி 300 ஆண்டு ஆண்டுட்டான். 300 ஆண்டு வணிகம் செய்ய வந்தால் வணிகத்தின் ஊடாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கைப்பற்றினா நாடு தானாக அறியப்பட்டது. இது வரலாறு. இன்னைக்கு நமது வணிகம், நமது பொருளாதாரம் நமது கையில் இல்லை. பெரிய பெரிய வணிக வளாகங்கள், மாட மாளிகை, கூட கோபுரம்,
வச்சுக்கோ யாரு? மார்வாடி, மலையாளி, இல்ல பீகாரி. மண்ணின் மகன் தமிழ் எங்க இருக்கான்? அந்த கடை வாசல்ல கூர்க்காட வைப்பான், அந்த கடை வாசல்ல வாட்சோட வைப்பான், இல்ல தள்ளுவண்டி கடை போட்டு பழப்பான். எங்க இருக்கான் தமிழ? இன்னைக்கு எல்லா இடங்களையும் ஹிந்திக்காரன். எங்க ஊர் வந்து கடைக்கோடி தான் இருக்குது, தமிழ்நாட்டோட கடைக்கோடி தான் இருக்குது. தஞ்சாவூர்ல இருந்து அந்த பக்கம் நாகப்பட்டினம் பக்கம் இருக்கு. ஊர்ல வந்து ஐஸ்விக்கு ஒருத்தன் வர்றேன், யார ஆள் ஒரு மாதிரி டைப்பா இருக்கானே கூப்பிட்டு எந்த ஒரு விசாரிச்சா உத்தரப்பிரதேசம். ஐஸ்விக்கு உத்தரப்பிரதேசம் இருந்துட்டான். எங்கேயுமே இல்லைங்க, நாத்துற வேலை எல்லா வரைக்கும் வந்துட்டான். அவன் வந்து ரொம்ப நேரம் வேலை பார்க்கறான், குறைவான சம்பளம் தான் வாங்குறான்னா அது வந்து ஒரு பரிமிதமும் இல்லை. இந்த மண்ணின் மக்கள் நாம வந்து வேலை செய்யறோம். வேலை செய்யறப்ப நாம் போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உரிமையை வாங்கி வச்சிருக்கோம். என்ன உரிமை? 8 மணி நேரம் வேலை, இவ்வளவு ரூபாய் சம்பளம். ஆனா அவன் என்ன பண்றான்? நான் 8 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் வேலை பார்க்கிறேன், இந்த சம்பளத்தை விட குறைவான சம்பளம் கொடுனா அப்ப நாம் போராடி பெற்ற உரிமை பறிபோகுது. நம்மை விட குறைவான சம்பளத்துக்கு அதிக நேரம் வேலை செஞ்சு நம்ம இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யறேன். அப்ப வந்து நம்மளோட பொருளாதாரம் பறிபோகுது, வாய்ப்புகள் பறிபோகுது. இது ஒரு பக்கம். அந்த பக்கம் பார்த்தா ஒரே நாடு ஒரே ரேஷன். இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன்ல யார் வேணாலும் தமிழ்நாட்டில் வந்து பொருள் வாங்கலாம். இந்தியாவில் ரேஷன் கடைகள் அந்த கட்டமைப்பு இருக்கிறது 2 மாநிலம் தான். ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்னு கேரளா. பீகார்லயோ, உத்தரப்பிரதேசலயோ, மத்திய பிரதேச, சத்தீஸ்கர்லயோ, ஜார்க்கண்ட்லயோ, ராஜஸ்தான்லயோ இந்த ரேஷன் கடை கட்டமைப்பு கிடையாது இந்த அளவுக்கு. அப்ப இருக்கப்ப பீகார்காரனும் உத்தரப்பிரதேசக்காரனும் வந்து இங்க வந்து ரேஷன்ல பொருள் வாங்கினான்னா நமக்கு எங்க பொருள் இருக்கும்? நல்ல நாள்ல மண்ணெண்ணெய் இருக்காது, அரிசி பருப்பு இருக்காது. அவன் பொங்கலுக்கு அரசு இலவசமா தருது, பொங்கல் பரிசு தொகுப்புன்னு. அவனுக்கு பொங்கலே கிடையாது பரதேசிக்கு. அவன் நமக்கு முடி வச்சு நிற்கிறான். இந்த கொடுமையை போய் எங்க சொல்றது? அப்ப சொந்த தாழ்நிலத்தில் நமது உரிமையை இழந்து கொண்டிருக்கோம். இதுல என்னன்னா வாக்காளனாக மாறுறான். அவன் இங்க வர்றான், வேலை செய்யறான், பெறக்கூடிய வருமானத்தை ஊருக்கு அனுப்புறாங்கிறத தாண்டி அவன் தமிழ்நாட்டின் குடிமகனாக மாறுறான், வாக்காளனாக மாறுறான். தமிழ்நாட்டின் வாக்காளராக மாறி போனால் எவ்வளவு பெரிய பேராபத்து, எவ்வளவு பெரிய பேராபத்து. அன்பான மக்களே, மார்வாடி பண்டிகை வருது, சமண பண்டிகை. அந்த சமண பண்டிகை வர்றப்ப, மகாவீர ஜெயந்தி வர்றப்ப தமிழ்நாடு அரசு சொல்லுது இறைச்சி கடையை மூடுறது. மார்வாடி இறைச்சி சாப்பிட மாட்டான் என்பதற்காக தமிழ்நாட்டில் இறைச்சி கடையை மூடுகிறது திமுக அரசு. அந்த மார்வாடிக்கு தமிழ்நாட்டில் என்ன சம்பந்தம்? அவன் இறைச்சி சாப்பிடறனா ஏன் இறைச்சி கடையை மூடுற? காரணம் அவனோட ஆதிக்கம். இன்னைக்கு மார்வாடி சென்னையில சௌகரியப்பட்டு இருக்கான் ஆதிக்கமா, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கான். இன்னைக்கு கொஞ்சோண்டு இருக்கப்பவே அவன் இறைச்சி கடையை மூட வைக்கிறான். அவன் வந்து மகாவீர ஜெயந்தி கொண்டாடுறதுக்காக. இந்த வரக்கூடிய ஹிந்திக்காரன் நான் பெருகி போய் அவன் ஒவ்வொரு தொகுதியிலும் கணிசமாக 10,000 பேர் 20,000 பேர் வாக்காளராக மாறி போனா இந்த திமுகவும் அதிமுகவும் ஹிந்திக்காரனின் வாக்கை பெறுவதற்காக அவன் கோரிக்கைக்கு செவி சாய்க்கும். அப்ப என்ன ஆகும்? அவன் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற காரணியாக மாறி போனால், அவன் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற காரணியாக மாறி போனால் தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கே மாறி போகும். அதான் சொல்றானே, நாம் தமிழக கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கலாம், ஒரு நாள் நடக்கும். ஆனால் ஒரு காலம் உங்களால துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் வெல்ல முடியாதுங்கிறான். ஏன்னா அங்க வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது மண்ணின் மக்கள் தமிழர்கள் இல்ல, வடநாட்டுக்காரன் மார்வாடி. கோயம்புத்தூர்ல வந்து வானதி சீனிவாசன் வெற்றி பெறாங்க பாஜக. ஏன் வெற்றி பெறாங்க? ஓட்டு போட்டது யாரு? ஓட்டு போட்டது பெரும்பான்மையே வடநாட்டுக்காரன். திருப்பூர்ல வந்து ஒரு போராட்டம் நடக்குது, தமிழ்நாடு முழுக்க குடியுரிமை சட்ட திருத்தத்தை கூடாதுன்னு போராட்டம். ஆனா திருப்பூர்ல மட்டும் குடியுரிமை சட்ட திருத்தம் வேணும்னு போராட்டம். போராடுறது யாருன்னு பார்த்தா எல்லாம் ஹிந்திக்காரன். யார் நிலத்துல வந்து யார் ஆதிக்கம் செய்வது? இது விட பெரிய பேராபத்து. ஒரு ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன், பீகார் சட்டமன்றத்தில் தேர்தல் வருது. சட்டமன்றத்துக்கு
அங்க சட்டமன்ற தேர்தலுக்காக அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன கிளப்பி விடுதுன்னா, தமிழ்நாட்டில் பிஆர் காரனை கூட கழுத்தெடுத்து போறாங்க. தமிழ்நாட்டில் பிஆர் காரனுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு வதந்தி, ஒரு போராளி. அந்த வதந்தி செய்திக்காக ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க செய்தியா மாத்திரம் வட இந்திய ஊடகங்கள் மிக தீவிரமாக விவாதிக்கிறது. அங்கேந்து அந்த மாநில அமைச்சர் வர்றாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடனடியாக எதிர்வினையாற்றி அப்படிலாம் உள்ள ஒண்ணும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் பீகார்காரங்க பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பீகார்காரங்களை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. எல்லாம் நடக்குது. ஒரு வதந்தி, பீகார்காரங்க தாக்கப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்கிற வதந்திக்காக அவ்வளவு முக்கியத்துவம். ஆனால் நமது மீனவர்கள், நமது மாணவர்கள் யார் எங்கு தாக்கப்பட்டாலும் இந்த அரசு மதிப்பு கொடுக்காது. மீன் பிடிக்க போறான் தமிழ் மீனவன், தமிழ்நாட்டு மண்ணின் மகன், மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடலை வச்சு கொலை செய்யப்படுறான். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 800 பேரை கொண்டுக்காங்க. நடுக்கடலை வைத்து நிர்வாகப்படுத்தி அடித்து உடைத்து சித்தாரம் பண்ணி எல்லா கொலைகளையும் செஞ்சு இதுவரைக்கும் 800 மீனவனை கொண்டிருக்கான். நடுக்கடலை வச்சு கடைசியா இந்த 1 மாசத்துக்குள்ள மீனவனை கொண்டிருக்கான். இப்ப 4 நாளைக்கு முன்னாடி சிறைபிடிச்சு போன மீனவனை எல்லாம் இளைஞரை வச்சு கடிப்பதை கழுவி விட்டு எல்லாரையும் மொட்டை அடிச்சு அவமானப்படுத்தி தமிழ்நாட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. யாராவது பேசினானா? தமிழ்நாட்டு மீனவனை மொட்டை அடிச்சு கழிவறை கழுவ சொல்லி அவமானப்படுத்திருக்கான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான அவமானம் பேசிருக்கானா? பேச மாட்டான். ஆனா எதை பேசுவான்? லட்டுல மாட்டு கொழுப்பு இருக்கு, மாட்டு கொழுப்பை லட்டுல கலந்துட்டாங்க. பால்ல மாட்டு கொழுப்பாண்டா இருக்கு, பால்ல மாட்டு கொழுப்பு தான் இருக்குது. மாட்டு கொழுப்புங்கிறது உணவுடா, மாட்டுக்கறி அற்புதமான உணவு. உணவை கலந்ததுக்கு கோபம் வருது, ரோசம் வருது. நாங்க குடிக்கிற குடிநீர்ல மனித கழிவு கலந்துட்டாண்டா. 2 ஆண்டா போராடலாம் வேங்கரை மக்கள், 2 ஆண்டா. நான் தேர்தலில் வாக்கு செலுத்த மாட்டேன், இந்த ஜனநாயக கட்டமைப்பு மீது நம்பிக்கை இல்ல, யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கான நீதி கிடைக்க போறதில்லை சொல்லிட்டு வாக்கு செலுத்த மாட்டோம் என்று கருப்பு கொடி ஏந்தி வேங்கரை மக்கள் போராடலாம். யாரு பேசினா, யார் பதிப்பு கொடுத்தா? ஆனா லட்டுல மாட்டுக்கழிவு கலந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை! அபச்சாரம் மாட்டுக்கழிவு வந்து கலக்கிறதா? நாங்கெல்லாம் சைவம் சாப்பிடுறாங்க, எங்களுக்கு போய் அசைவத்தை கொடுத்துட்டாங்க. சைவம்னு ஒருத்தருமே இல்லைங்க. ஒரு கவிஞன் அழகா எழுதினா, சைவம் என்று யார் உண்டு, தாய்ப்பால் என்ன தாவரத்துல கிடைக்குதுன்னு கேட்டேன். தாய்ப்பாலை உண்டு வளர்ந்த எல்லாரும் அசைவம் தான். பால் எங்கிருந்து வருது? அப்ப இதுக்கு தர முக்கியத்துவம் இதுக்கு தர்றது இல்லை. நமக்கு நாட்டுல பல பிரச்சனைகள் இல்லை. எது முக்கியமான பிரச்சனையோ அந்த பிரச்சனையும் கவனிக்க மாட்டோம். ஏதாவது ஒரு திரைப்படம் வரும், அந்த திரைப்படம் பார்க்க போயிடுவோம். படத்தோட ட்ரெய்லர் வரும், ட்ரெய்லரை பத்தி பேசுவோம். எது அத்தியாவசிய சிக்கலோ, எது முதன்மை சிக்கலோ, அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. நமக்கு எது பிரச்சனையே தெரியலங்க, அதாங்க பிரச்சனை. யோசிச்சு பாருங்களேன், காவிரியில தண்ணி கட்டி போராடுறோம், 30 ஆண்டுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கோம். ஆனா காவிரியில் தண்ணி கட்டு இந்த 30 ஆண்டு காலத்தில் என்றைக்காவது பொதுமக்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் தவிர்த்து வேற எங்கேயாவது போராட்டம் அடித்தது உண்டா? இல்ல. ஏன்? காவிரி சிக்கல் கர்நாடகத்துல வந்து அவரோட அநியாயம் பண்றான். அது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்ட சிக்கல். நான் எதற்காக போராடணும் அப்படிங்கிற மனதில்லை. அன்பான சொந்தங்களே, காவிரியால முதன்மையாக பயன்பெறக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். இந்த மாவட்டங்களை காவிரி டெல்டா மாவட்டங்கிறான். இந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருப்பது போல கர்நாடகத்திலும் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. மாண்டியா, மைசூரு, ஹாசன், பெங்களூர்னு அங்கே இருக்கு. ஆனா அங்க காவிரிக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப ஒட்டுமொத்த கர்நாடகமும் போராடுது, ஒட்டுமொத்த கர்நாடகமும். ஆனா தமிழ்நாட்டில் காவிரி சிக்கல் வந்தா வெறும் 3 மாவட்ட சிக்கலாக மாறி போகுது. முல்லை பெரியாற்றணை நமக்காக வெள்ளைக்காரன் பெண்ணிக்கு கட்டி கொடுத்தானே. வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துல அணைகட்டணும் பெண்ணிக்கு வெள்ளைக்காரன் முயற்சி பண்றான். அணைகட்ட அன்னைக்கு வெள்ளைக்காரன் மாகாண அரசு நிதி ஒதுக்க மாட்டேங்குது. அந்த பெண்ணிக்கு வெள்ளைக்காரன் வெளிநாட்டுக்கு போய் லண்டனுக்கு போய்
தன் மனைவி கழுத்து இருந்த நகையை பூரா வித்து அந்த நகையை வச்சு தமிழருக்கு அணை கட்டி கொடுத்தான். யாரு? மாமனிதன் பெண்ணிக்கு. அதற்கு நன்றி கடனாக பெண்ணிக்கு கூட பிறநாள் அன்னைக்கு தேனியில வாழக்கூடிய மக்கள் உழைப்பால் எடுத்து கொண்டாடி இன்னைக்கு வரைக்கும் நன்றி செலுத்துறாங்க. தேனியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெண்ணை கூட் என்று மதத்தை கலந்து பேர் வைக்கிறான். அந்த முல்லை பெரியாற்றணையை தகர்ப்போம், உடப்போம் கேரளா. ஆனா போராட்டம் தேனி மதத்தை தாண்டி வர ஒருபோதும் போராட்டம் இல்லை. பாலாறு, பாலாறு நமது ஜீவ நதி. ஆந்திராக்குள்ள பாலாறு 33 கிலோமீட்டர் பாயுது. வெறும் 33 கிலோமீட்டர் தான். அந்த 33 கிலோமீட்டர்ல 22 தடுப்பணை வச்சிருக்கேன். 22 தடுப்பணை வச்சு அந்த நீர்வளத்தை தனக்காக பயன்படுத்திக் கொள்றான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள பாலாறு 222 கிலோமீட்டர் பாயுது. எத்தனை தடுப்பணை இருக்கு? தடுப்பணை ஒண்ணும் இல்லை. ஆனா எங்கெங்க தொலை போட்டு நீரை உருந்த முடியுமோ அத்தனை வரை நடக்குது. சாயப்பட்ட கழிவு அங்க நெய்யநாட்டில கொங்கு பகுதியில கொட்டுறது போல இந்த தோல் தொழிற்சாலை கழிவு போல கொண்டாந்து கொட்டலாம். கழிவுகளை கொட்டுவது, அந்த நதியை மாசுபடுத்துவது, ஆக்கிரமிப்பு செய்வது, இல்ல கொக்கு கோலா பெப்சி போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் அவன் நீரை உறிஞ்சு எடுத்துக்கொண்டே இருப்பான். எவ்வளவு பெரிய பேராபத்து! நம் கண்முன்னே நம் இயற்கை வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது. அன்பான மக்களே, இந்த நாட்டை மன்னர்கள் ஆண்டார்கள். பல ஆண்டு காலம் மன்னர்கள் ஆண்டார்கள். இயற்கை வளம் கொள்ளை போகல. 300 ஆண்டு வெள்ளைக்காரன் ஆண்டான், இயற்கை வளம் கொள்ளை போகல. ஆனால் மன்னராட்சி ஜனநாயகம் என்று சொன்ன பெருமக்கள் தான் 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணின் வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்முன்னே கொள்ளை போகுதுங்க. அருகாமல கேரளான்னு ஒரு மாநிலம் இருக்குது. அந்த கேரளாவில் மணல் கொள்ளை, மீன் கொள்ளை உண்டா? கேரளாவை என்ன சொல்றான்? கடவுளின் தேசம். நாட் இஸ் கண்ட்ரி. இது கடவுளின் தேசம், வளமிக்க நிலங்கள். அந்த கேரளாவில் மண்ணை அள்ள முடியுமா? அள்ள முடியாது. ஒரு பிளாஸ்டிக்கை சாலையில் வீச முடியுமா? வீச முடியாது. சீமை கருவேல மரத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. மலை மீது கை வைத்து மலையை தவிர்க்க முடியுமா? முடியாது. காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ கம்யூனிஸ்டோ யார் ஆண்டாலும் சரி, கேரளாவில் வழக்கொள்ள நடக்காது. ஆனா தமிழ்நாட்டில் திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, எவன் ஆண்டாலும் மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போவான். மண்டானே போனா போகணும்னு நினைக்கலாம். மண்ணல்ல இந்த தேசத்தோட ஆன்மா. நீங்க சிந்திச்சு பாருங்களேன். பாரதி பாடுறான், காவிரி தென்பண்ணை பாலாறு, காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வகை பொன்னதி என மேதியாறு பாட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிற. காவிரி, தென்பண்ணை, வைகை, பொருணை அப்படின்னு பல ஆறுகள் தமிழ்நாட்டை செழிக்க செஞ்சது. இன்னைக்கு எந்த ஆறு இருக்கு? சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள். சோழன் காவிரியை கொண்டாடி தீர்த்தான். வான் பொய்ப்பிலும் தான் பொய்யா காவிரினா. அந்த வானமே பொய்த்தாலும் சரி, ஒருபோதும் காவிரி தாய் பொய்க்க மாட்டாள். நீர் தருவாள், சோழ தருவான். அவன் கொண்டாடி தீர்த்தான். பாண்டிய மன்னன் வைகை பொய்யா குடக்கொடினான். எப்போதும் பொய்க்காது நீர் தரும் குடக்கொடி என்று கொண்டாடினான். அன்னைக்கு சேர சோழ பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்துல சேசிபி இல்ல, கிட்டாச்சி இல்ல, டிராக்டர் இல்ல, பொக்கணம் இல்ல, லாரி இல்ல, எதுவும் இல்ல. கனரக எந்திரங்கள், வாகனங்கள் எதுவுமே இல்லை. இருந்தது மண்வெட்டின் கடப்பாறை மட்டும்தான். மண்வெட்டியின் கடப்பாறை கொண்டு ஏரிகளை வெட்டினான், குளங்களை வெட்டினான், குட்டை வெட்டினான், கண்மாயை வெட்டினான், ஏரிகளை சங்கிலி தொடர் போல இணைச்சான். மன்னன் போய் ஒரு பிரதேசத்தை வென்று வர்றான்னா, வென்று வந்த பிரதேசத்தின் நினைவாக இன்னொரு ஏரியை வெட்டி மக்களுக்கு அர்ப்பணிச்சான். வெய்யாளன் ஏரியை கட்டது யாரு? கருணாநிதி, ஜெயலலிதா. ஒரு மண்ணை நம் தாத்தன். மதுராந்தகம் ஏரியை கட்டியது யார்? ஒரு மண்ணை. கருணாநிதி, ஜெயலலிதாவோ எந்த நிலையும் உருவாக்கல. அன்பான சொந்தங்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. நாம சென்னையை ஒட்டி வாழ்றோம். சென்னையில குடிநீர் ஆதாரம் பெரும் சிக்கல்.
தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பிரச்சனை எப்போ எதிர்கொள்றோம்? அது கோடை காலம் வந்தா நம்ம சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு பெரிய சிக்கல் வரும். ஆனா அன்பு சொந்தங்களே, எங்க வேணாலும் தண்ணீர் தட்டுப்பாடுங்கிற செய்தியை கேள்விப்படலாம். தமிழ்நாட்டில் ஒரு நாளுக்கும் கேள்விப்படக்கூடாது. அவ்வளவு நீர்வளம் மிக்க பகுதி இது. நீங்க பாருங்க, அரபு நாடுகள் இருக்கு, துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா, இந்த நாடுகள். நம்ம ஊர்ல மழை காலம்னு ஒரு காலம் இருக்கு. அடுத்த மாசம் பிறந்துச்சுன்னா மழை காலம், மழை பொழியும். ஆனா துபாயில மழை காலம்னு காலமே இல்லைங்க. இந்த காலத்துல மழை பொழியும், பருவமழை பெய்யும் அப்படின்னு ஒரு காலமே கிடையாது. சவுதி அரேபியாவோட ஆறே இல்லாத நாடு சவுதி அரேபியா. அங்க ஏரி குளம் குட்டை எதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த துபாயில ஆள்றது நம்மை போல வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் இல்ல, மன்னன். ஒரு ஷேக் ஆள்றான் துபாய. அங்க எங்கேயாவது தண்ணீர் தட்டுப்பாடுங்கிற செய்தியை யாராவது ஒரே ஒரு முறை கேள்விப்பட்டதுண்டா? துபாயில தண்ணீர் தட்டுப்பாடு, மக்கள் சாலை நின்று தண்ணிக்காக காத்திருந்தார்கள் கேள்விப்பட்டோமா? சவுதி அரேபியாவில் தண்ணீருக்காக மக்கள் ஏங்கி தவித்தார்கள் செய்தியை கேள்விப்பட்டோமா? இல்ல. அங்க மழை பொழியாது, மழை வளம் இல்ல. ஆனா என்ன இருக்கு? கடல் இருக்கு. அவன் என்ன பண்றான்? கடல் வளத்தை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு கொடுக்கிறான். அந்த மண்ணு, இந்த ஷேக்கு தனக்கு கிடைச்சா போதும், தன் உறவுக்காரனுக்கு கிடைச்சா போதும், தன் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும் நினைக்கல. கடைக்கோடி குடிமக்கள் வரைக்கும் குடிநீரை சாத்தியப்படுத்துறான். ஒரு மன்னவாட்சியில மழை பொழியாத ஊர்ல தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம வாழ்றான். தமிழ்நாட்டுல வறட்சியான மாவட்டம்னா ராமநாதபுரத்தை சொல்றோம். ராமநாதபுரத்துல பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத, ஒரே ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய் தண்ணீர தண்ணீர் விட்டுச்சு. தண்ணீர் தட்டுப்பாடு இல்ல. ஆனால் உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட அதிகப்படியான மழைப்பொழிவை கொண்ட நிலம் தமிழ்நாடு. இந்த பூமி பந்து, நாம் வாழக்கூடிய பூமி பந்துல சராசரியா ஆண்டு ஒன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. எவ்வளவு? 800 மில்லிமீட்டர் மழை ஆண்டொன்றுக்கு இந்த பூமி பந்து முழுமைக்கும் பெய்யுது. ஆனால் தமிழ்நாட்டின் சராசரி மழை பொழிவு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். அதிலும் சென்னையில 1100 மில்லிமீட்டர். இவ்வளவு மழை வளம் பொழிகிற போது இந்த மழை நீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள் என்று சேமித்து பராமரிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். எந்த காலத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது நமது மக்கள் வாழ முடியும். ஆனால் ஒவ்வொருவரும் ஆளக்கூடிய திமுகவோ அதிமுகவோ மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவோ காங்கிரஸோ செய்ய மாட்டார்கள். ஏன்னா தண்ணீர் மிகப்பெரிய சந்தை. தண்ணி எடுத்து பல பேர் பிடிக்கிறான். அடுத்த உலக போன்ற ஒன்று வந்தால் தண்ணிக்காக விரும்புறான். ஐயா அப்துல் கலாம் சொல்றாரு, வரும் காலத்துல உலக மக்களின் எண்ணிக்கை 800 கோடியா இருக்கும். 800 கோடியில 700 கோடி மக்களுக்கு தண்ணி கிடைக்காது, 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணி கிடைக்கும். அப்ப 800 கோடி மக்கள் தண்ணி இல்லாம தவிப்பாங்க. அன்றைக்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வளத்தை எடுப்பதற்கு இன்னொரு நாடு போர் தொடுக்கும். அந்த போர் அணு ஆயுத போரா இருக்குது. அணு ஆயுத போரை மேற்கொள்ளுமா, அணுகுண்டு வீசுமா, தண்ணிக்காக போர் வருமா, சண்டை வருமானு கேட்கலாம். தண்ணிக்காக தான் குளவெளி சண்டை, தண்ணிக்காக தான் கேரளாவில் சண்டை, ஆந்திராவில் சண்டை, எல்லா மாநிலத்தும் சண்டை தண்ணிக்காக தான். அந்த தண்ணியை இலவசம் மக்களுக்கு தரணுங்கிற நோக்கம் ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு ஒருபோதும் இல்லை. நினைச்சிருந்தா நம்மளை எப்படியோ வச்சிருக்க முடியும். அந்த கவலை இல்லை. நான் கண் முன்னே மண்ணை கொள்ளையடிச்சு கொண்டு போறேன். மண்ணை கொள்ளையடிச்சு எப்படி கொண்டு போறேன்? ஹெலிகாப்டர் கொண்டு போறானா? ஏரோப்ளேன் அழிட்டு போறானா? இதே சாலை மார்க்கமா கொண்டு போறான். இதே சாலை மார்க்கமா லாரிகளை கொண்டு போறான். எந்தைக்காவது காவல்துறை தடுத்து அதை பிடிக்குதா, கைது பண்ணுதா? கொரோனா காலத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தோம். அந்த சமயத்துல யாராவது வீட்டை விட்டு வீதியில் நடமாடுறாங்களா, எங்கேயாவது கூடுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த பறக்கிற ஒளிப்பட கருவி, ட்ரோன் கேமரா, அந்த ட்ரோன் கேமரா பறக்க விட்டு எங்கெங்க மக்கள் கூடுறாங்கன்னு பாக்குது. அப்படி கண்காணிக்கிற, அப்படி உறவு பார்க்கிற காவல்துறை இந்த ஆத்துக்குள்ள இந்த ட்ரோன் கேமரா பறக்க விட்டு எவன் மண்ணை கொள்ளையடிச்சு கொண்டு போறான் என்றைக்காவது பார்த்ததுண்டா? பார்ப்பானா? பார்க்க மாட்டான்.
சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராடும். அதிமுக ஆட்சி காலத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக போராடும். என் அன்பான மக்களே, என்றைக்காவது யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சி காலத்தில் மண்ணை கொள்ளடிக்கிறார்கள், மணலை கொள்ளடித்து கொண்டு வருகிறார்கள், நீரை கொள்ளடிக்கிறார்கள், மலையை தகர்த்து ஏற்றார்கள் என்று அதிமுக போராடி உண்டா? அதிமுக ஆட்சி காலத்தில் மணல் கொள்ளை நடக்கிறது, நீர்கொள்ளை நடக்கிறது, மலைகள் கனிம வளங்களாக ஏற்றப்படுகிறது என்று என்றைக்காவது திமுக போராடி உண்டா? ஒருபோதும் போராட மாட்டான். திமுக இருந்தாலும் சரி, அதிமுக தொடர்ந்தாலும் சரி, மணல் கொள்ளை, நீர் கொள்ளை, மலை கொள்ளை எல்லாம் நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. யார் தாலி எடுத்தாங்க, யார் குடும்பம் நடுத்தருக்கு வந்தாங்க, யார் சந்து சிரிச்சு கடனாளி ஆகி தற்கொலை பண்ணி செத்தா என்ன, என் குடும்பம் வாழ்ந்தா போதும், இதுதான் நோக்கம். இது புரியாம திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டு நாசமா போற ரத்தலைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு. என்ன போட்டு என்ன கிடைத்தது? வெண்ண வெண்ட வெள்ளிக்கிழமையான விரதம், சாமிக்கு விரதம் இருப்போம், அசைவம் சாப்பிடக்கூடாது, சாமி ஏதாவது நமக்கு நல்லது பண்ணும். நாங்க சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போவோம், சிக்கல் எல்லாம் தீரும். இல்ல காரைக்குடியில காரைக்காலில் சனி மகான் இருக்காரு, சனியை பிடிச்ச சனி அவர் தான் அகற்றுவார், அங்க போவோம். சென்ம சனி இங்க உட்காந்துருக்கு கோபாலபுரத்துல, யமகண்ட ராகுகாலம் டெல்லியில உட்காந்துருக்கு. இந்த சனி யமகண்டத்தையும் அகற்றாம நீ எந்த கோயிலுக்கு போய் அன்ன பிரதட்சணம் பண்ண, அன்னதானம் பண்ணா அங்க பிரதட்சணம் எந்த பயனும் இல்லை. ஒன்னு சுத்தம் ஜென்ம சனி இருக்கே. எல்லா சிக்கலுக்கும் காரணம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போறதாங்க. நீங்க இந்த அடிப்படையே புரியாம உன் ஓட்ட நீ மாற்றி போடாத வரை உன் வாழ்வுல எந்த மாற்றம் வராது. நீ திரும்ப திமுக போடுங்க, 2026 திமுக போடுங்க, அதிமுக போடுங்க. நாங்க மக்களுக்காக போராடுவோம், மக்களுக்காக நிற்போம், மக்களுக்கு குரல் எழுப்புவோம், போராடி செத்து கூட போவோம். நாங்க சமரசம் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண போறீங்க? திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்டு பாலாறு சாகுதுங்க, கண்முன்னே பாலாறு செத்து கொண்டிருக்கிறது. வளம் கொடுக்கக்கூடிய ஆறுகள் சாகுது. ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு கவலை இருக்கா? பாலாறு சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாலாற்றில் மிதமிஞ்சி அளவில் நீர்கோடை நடக்கிறது. அக்கறை இருக்கா ஸ்டாலினுக்கு? அக்கறை இருக்கா? ஸ்டாலின் ஆண்டதே நாட்டில் பெரிய கொடுமை. உதயநிதி வரணும். எதுக்காக வரணும்? உதயநிதிக்கு எதிராக தெரிஞ்சிருக்கு. இந்த மண்ணை, இந்த மக்களை ஆளுவதற்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு. எப்பேற்பட்ட சமூகம் தமிழ் சமூகம், எப்பேற்பட்ட பேரணம், உலகத்தை கட்டியாண்ட பேரணத்தின் மக்கள் நாம். இன்னைக்கு இந்த சந்துக்குள் நின்று பேசிட்டு இருக்கலாம். இந்த புலிக்கொடி இந்த சந்துக்குள் இந்த வீதியில மட்டும் பறக்கல, உலகம் முழுக்க பறந்தது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நாடுகளை வென்றுவிட்டு உலகம் முழுக்க புலிக்கொடி ஏந்தி பறக்கவிட்டான் நம் தாட்டன் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழங்கிறது பேர் இல்ல, பட்டம். அவன் பேரு அருள்மொழி சோழன். பட்டம் ராஜாவுக்கெல்லாம் ராஜா, மன்னனுக்கெல்லாம் மன்னன், மன்னாதி மன்னன் பொருள். அந்த மன்னாதி மன்னோட பேர பிள்ளைகள் நாம எங்க நிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. மலேசியாவுக்கு வேலைக்கு போற ஓட்டுநர் வேலை கிடைக்காதா? ஒரு கடையில ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மலேசியாவை வென்றுவிட்டு கடாரம் கொண்டான் என்ற பெயர் பெற்றான் நம் பாட்டன் அரசேந்திர சோழன். மீன் பிடிக்க போற நடுக்கடலை வச்சு சிங்கள அடிக்கிறான். ஆனால் இலங்கை மீது படையெடுத்து சிங்களரை வென்றுவிட்டு அவனை அகதியாக பிடித்து வந்து கல்லணை கட்டினான் நம் பாட்டன் கரிகால் பெருவள சோழன். எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம். வாழ்வாங்கு வாழ்ந்த இனம் கண்டினான். நாசமத்து நடுத்தர் நிற்கிறான். 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவன் திருக்குறள்ங்கிறப்ப நம்ம படிக்கிறப்ப ஒரு மனப்பாடத்துல திருக்குறளை படிச்சிருந்தோம்னா 4 மதிப்பெண்ணு அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணி எழுதிக்கிறோம். திருக்குறள் போன்ற ஒரு வேதம் உலகத்துல வேற மொழிக்கான கிடைச்சிருந்துச்சுன்னா அதை எங்கே முடிவில்லை. 2000 ஆண்டுக்கு முன்னாடி உலகத்துக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க. வள்ளுவன் ஒருத்தன் எல்லாத்தையும் சொல்றான். ஒரு நாட்டை எப்படி ஆளணும், நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும், இல்ல வாழ்க்கை எவ்வாறு இருக்கணும்,
நட்பு எவ்வாறு இருக்கணும், கணவன் மனைவி உறவு எவ்வாறு இருக்கணும், வீரம்னா என்ன, மானம்னா என்ன, கொடைனா என்ன, ஒழுக்கம்னா என்ன, மதிநுட்பம்னா என்ன, போர்த்திறனா என்ன, எல்லாத்தையும் போய்க்காங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடி, 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக போய்த்தது இன்றைக்கு படிக்கிற போதும் அவ்வளவு பொருந்தது. ஒரு சொல் பிழை, கருத்து பிழை எதுவுமே இல்லை. தமிழன் மட்டும் இல்லை, அத கன்னடம் படிச்சாலும் அவனுக்கு பொருந்தது, வெள்ளக்காரன் படிச்சாலும் அவனுக்கு பொருந்தது, எல்லாருக்கும் பொருந்தது. இந்த உலகத்துக்கு அறிவு கொடையாக கொடுத்துட்டு போனான் திருக்குறளை வள்ளுவன். தேசப்பிதா காந்தி சொல்றாருங்க, காந்தி அடுத்த பிறவி என்ற ஒன்று இருக்கும்னா, நான் தமிழ்நாடு பிறந்து இந்த திருக்குறள் எழுதப்பட்ட தாய்மொழி தமிழ நான் படித்து அதன் உண்மையான சுவையை உணரணுங்கிறார் காந்தி. நான் தமிழ்நாடு பிறக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். ஏங்கிறார் காந்தி மட்டும் இல்ல, தேசப்பிதா காந்தி மட்டும் இல்ல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதை சொல்றாரு. அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த பிறவிலே நான் தமிழ்நாடு பிறக்க விரும்புகிறேன். ஏன்னா நேதாஜியோட இந்திய தேச படையில அர்ப்பணிப்போடு விளங்கியவன் தமிழன். அவனோட தியாகத்தை, ஈகத்தை, உயிர் கொடைய கண்டு மெய் சிரித்து போனார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாம். 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவன் சொல்றாங்க, எப்படி வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை உபசரிக்கணும்னு. நோக்க கொலையும் அனிச்சம், மோப்ப கொலையும் விரும்புகிறேன். அனிச்சம் வந்து நீ மோந்து பார்த்தா அது வாடிடும். ஆனா விருந்தர் முகம் மாறுபட்டு பார்த்தாலே வாடி போனாங்க. 2000 ஆண்டு முடி சொல்றான் பாருங்க. மானத்தை பத்தி சொல்றான் வள்ளுவன். மானத்தை பத்தி மைனிப்பின் வானா கவரிமான் அன்னார் உயிரிப்பின் மான விளங்கினான். கவரிமான் முடியை இழந்து வாழாது. ஏன்னா அதாவது குளிர் தாங்க முடியாது. இந்த அந்த முடி அதான் குளிரை தாங்க முடியும். அப்ப முடியெல்லாம் இழந்தா குளிர் தாங்காம உயிரிழந்துடும். அப்படி எப்படி கவரிமான் முடியை இழந்து வாழாதோ அதே போல நல்ல குடியில் பிறந்த மக்கள் மானத்தை இழந்து வாழ மாட்டாங்க. அதே போல வீரத்தை பத்தி சொல்றான். விழுப்புண் படாதவெல்லாம் வலிக்கும் வைக்கும் தான் நானே எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல சுத்தமான வீரன் விழுப்புண் படாத நாளை, உடலில் காயப்படாத நாளை வீணாக கழிந்து போன நாளா கருதுவாங்க. இப்படி வீரத்தோடு மானத்தோடு தமிழர்கள் வாழ்ந்தார்களா? வாழ்ந்தார்கள். சான்று இருக்கிறது, வரலாற்று சான்று. கணைக்கால் இரும்போயின்னு ஒரு பாட்டேன், சேர பாட்டேன். கணைக்கால் இரும்புறேன் போல தோத்து போறேன், சிறை பிடிக்க போறான். சிறையில கணைக்கால் இரும்பு இருக்கிறப்ப கடுமையா தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கிறப்ப வாய்க்காவலிட்ட போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அருந்தணும்ல. வாய்க்காவல ரொம்ப அலட்சியமா பார்த்துட்டு மெதுவா நடந்து போய் தண்ணி எடுத்து கொண்டாந்து ரொம்ப நேரம் கழிச்சு இடது கையால வச்சு அப்படியே அலட்சியப்படுத்திடுறான், அவமதிச்சிடுறேன். அப்ப அவமதிச்ச உடனே அந்த கணைக்கால் இரும்புற பாட்டு பாடுறான். நான் எப்படிப்பட்ட மரபுல பிறந்தவன், நான் பிறந்த மரபுல ஒரு குழந்தை இறந்து பிறந்தா கூட இறந்து பிறந்த குழந்தையோட மாறை கீழே உடல்ல காய இருக்கும்னு புதப்பாங்க. அப்படிப்பட்ட வீர மரபுல பிறந்தான் நான். இந்த நீரை அருந்தி உயிர் வாழ மாட்டேன், உயிரிழந்து உயிர்விட்டான். கணக்கா இரும்புறத பாட்டேன். வீரத்திற்காக மானத்துக்காக வாழ்ந்த மக்கள் நாங்க. வீரம் எப்படிப்பட்ட வீரம்? தலைவர் பிரபாகரன் சொல்றாரு, தான் சாவின் மூலமாக இந்த விடுதலை போராட்டம் ஒரு அடி முன்னேறும் என்றால் அந்த சாவை தழுவிக்கொள்ள, அந்த சாவை தனக்கானதாக மாற்றிக்கொள்ள எங்கள் போராளிகள், எங்கள் விடுதலை புலிகள் போட்டி போடுவாங்க. தான் செத்து போயிட்டா அந்த விடுதலை போராட்டம் ஒரு அடி முன்னாடி நகரும்னா அந்த சாவு எனக்கு தான் வேணும்னு விடுதலை புலிகள் போட்டி போடுவாங்கன்னு. சாவுக்காக போட்டி போட்ட இனத்தின் மக்கள் நாம். அப்படி உலகத்துக்கு வீரத்தையும் மானத்தையும் கொடையும் ஒழுக்கத்தையும் கற்பிச்சாங்க. 2000 ஆண்டுக்கு முடி சொல்றாங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் நம்பப்படும். 2000 ஆண்டுக்கு முன்பு நாளையும் பிறக்கல, ஆடை கட்டல, காடுகளை வாழ்ந்திருப்பான், அப்படி கூட இருந்திருக்கும். ஆனா 2000 ஆண்டுக்கு முடி ஒழுக்கத்தை உயிருக்கு மேலா சொல்லுதுங்க வேணும். அப்ப எப்படிப்பட்ட மேம்பட்ட இனமா இருக்கணும்? எப்போ யார் யாரை கேட்பதும் அப்போ மெய்ப்போல் காண்பது அறிவுங்குது. யார் என்ன சொல்ல கேட்காதடா, உன் சுயறிவுக்கு பட்டதை கேள்றாங்குது திருக்குறள். 2000 ஆண்டுக்கு முடி
எப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகம்! எல்லாமே விதிங்க, எல்லாமே கர்மா, எல்லாம் எங்கோ தீர்மானிக்கப்பட்டதுன்னு 21 நூற்றாண்டு நம்பிக்கொண்டிருக்கான். ஆனால் அன்னைக்கே பண்ணா வள்ளுவன், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். வள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி இவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கானா? 2000 ஆண்டுக்கு முன்னாடி இவ்வளவு சொல்றாங்க. எவ்வளவு அறிவு முதிர்ச்சி இருந்திருக்கும். அந்த இனத்தை ஆடுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமாங்க? அந்த இனத்தை ஆடுறதுக்கு ஸ்டாலினா, உதயநிதியா? யோசிச்சு பாருங்க. வருமன்னா என்னன்னு உதயநிதி தெரியுமாங்க? வருமன்னா என்னன்னு உதயநிதி தெரியுமா? சாப்பிட காசு இல்லாது என்றைக்காவது ஒரே ஒரு நாள் உதயநிதி பட்டி கிடந்திருப்பாரா? குடும்ப வறுமையை கண்டு மனம் புழங்கி கண்ணீர் வடித்து என்றைக்காவது உதயநிதி மனம் வெளிப்பாரா? அரசு பேருந்துல பயணிச்சுப்பாரா? என்னைக்காவது அரசு கழிப்பறை பயன்படுத்திருப்பாரா? இந்த அடித்தட்டு உழைக்கும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இன்னைக்கு வாழக்கூடிய எந்த வாழ்க்கை முறையாவது உதயநிதி அனுபவித்திருப்பாரா? இல்ல. நாம எல்லாம் செத்த சொர்க்கத்துக்கு போன நம்பிக்கிட்டு இருக்கோம். அவங்க வாழ்றப்ப சொர்க்கத்தை வாழ்றாங்க. நாம் வாழ்ற வாழ்க்கை ஒருபோதும் வாழல. மக்களின் வழியை உணர்ந்தவன், மக்களின் தூரத்தை உணர்ந்தவன், மக்களின் வறுமையை உணர்ந்து எல்லாத்தையும் உணர்ந்தவன் நாட்டை ஆளணும். என்னன்னே தெரியாம அவன் நாட்டை ஆகிட்டு போனாங்க. நாடு எப்படி மக்கள் தான் இருக்கும்? எல்லாம் நாடகம். மண்ணு கொள்ளை போகுதா கவலை இல்லை, நீர் கொள்ளை போகுதா கவலை இல்லை. நான் உட்கார வச்சிருக்க பாருங்க ஆட்சியாளர் பெருமக்கள், எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்! திமுக இந்த குடும்பம்னா அதிமுக பெருங்குடுமை. அதுவும் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காங்கல்ல, கம்பராமணன் தந்த சேக்கலார், அவரை நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம். அவர் செய்யத்தான் சொல்லியிருக்காரு. கம்பராமாயணத்தை கம்ப எழுதி முடிச்சுட்டு சேக்கலாத்தை கொடுத்து எடப்பாடிட்ட கொடுத்துருப்பான்னு. கம்பராமாயணத்துக்கு கம்ப எழுதிருக்கான், சேக்கலாதான் கொடுத்துருக்காரு, டோர் எழுதி பண்ணிருக்காரு. அதனால கம்பராமாயணம் தந்த சேக்கலா லாஜிக் சரிதானே? எப்படிப்பட்ட ஆளுங்க! 2018 சென்னையில கடுமையான தண்ணீர் பஞ்சம். கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சம் இல்ல, கடுமையான தண்ணி பஞ்சம். குடிக்க தண்ணி இல்ல, அதை தாண்டி குளிக்க தண்ணி இல்ல, குழாயை தாண்ட தண்ணி வரல. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆண்டாரு. அவரை பத்தி நம்ம சொல்லிட்டோம் எப்படிப்பட்ட ஆளுங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, இருந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அறிவுல உயர்ந்து விளங்கினவங்க. செல்வராஜன் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. ஐநா வரைக்கும் தமிழ்நாட்டின் போலே கொண்டு போய் சேர்த்தவர். நாசா விஞ்ஞானிகளை யார் சாமி அவரு, யார் சாமி இவர், எங்க வந்தா சாமி பார்த்து வியக்கக்கூடிய ஆளு செல்வராஜ். வசந்தன் கோலை கொடுத்தா போன தெர்மகோல் அட்டையை கொண்ட வைகாட்டுல போட்டுட்டு நீல ஆணியாக தடுக்க போறேன்னு இவர் ஒரு அமைச்சர். இன்னொரு அமைச்சர் நொய்யர் ஆறு நுரதள்ளுது, ஏன்னா கழிவாயிடுச்சு, நச்சாயிடுச்சு, நுரதள்ளுது. அமைச்சர் கேட்கறாங்க, என்னங்க ஆறு நுரதள்ளுதுங்க, ஆறு கழிவாயிடுச்சுங்கன்னு. இல்ல இல்ல, நீங்க எல்லாம் சோப்பு போட்டு போய்க்கிறீங்க, அது நுரையா பொங்கா மண்ணாகும். ஒரு அமைச்சர் பேசுறாரு. திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு அமைச்சர் இருக்காரு. அவர் ஒரு அதிசய பிறகு. அவர் நம்மோடு வாழ மாட்டார், இறந்து போன கூட தான் வாழ்வார். நான் நேற்று வாஜ்பாயை பார்த்தேன். அவரு வாக்கு கேட்ட கூட்டு தெரியும்ல, பாமக வாக்கு கேட்டாரு. பாமக கூட்டணி வைக்காத காரணமே அவரா கூட இருக்கலாம். பாமகவை சேர்ந்த வேட்பாளருக்கு திண்டுக்கல் சீனிவாசன் வாக்கு கேட்கிறப்ப, இந்த பாமகவை சேர்ந்த வேட்பாளருக்கு நீங்கள் ஆப்பிள் சின்னத்தில் ஓட்டை போட்டுனர். எந்த புருஷன் ஆப்பிள் சின்னமா? ஆப்பிள் பழம் இல்லைங்க, மாம்பழம். எல்லா பழமும் உடம்புக்கு நல்லதாங்க, எந்த பழமா தானுங்க. அந்த திண்டுக்கல் சீனிவாசன், அந்த செல்லூர்ராஜ், அந்த எடப்பாடி பழனிசாமி, அவங்க அமைச்சர்கள் கூடி சென்னையில கடும் பஞ்சம், கடும் வறட்சி, இந்த நிலையை சமாளிக்க என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அப்போ முடிவுக்கு வர்றாங்க, ஒரே வழி மழை வெஞ்சா மட்டும்தான் இந்த ஊரை காப்பாற்ற முடியும். கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, பேசாம மழையை பெய்ய வச்சிடலாம். அது எப்படிங்க முடியும்? சீனா போன்ற நாடுகள்ல உயரிய தொழில்நுட்பம் இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க அதை பண்றாங்க. அதுக்கு கோடிக்கணக்கா பல கோடிக்கணக்கா செலவு பண்ணணும். அவ்வளவு காசு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தெரியல, லோ பட்ஜெட்ல பண்ணிடலாம். என்ன பண்ணுவீங்க? எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு, எல்லா ஊர்லயும் சாமியார் இருக்கான். அந்த கோயில்ல உட்கார வச்சு சாமியார் உட்கார வச்சு யாக வளர்த்தோம்னா
இவன் வளர்க்கிற யாகத்துல வருணபகவான் மனசு அப்படி குளிச்சடைஞ்சு மனமுருகி மழையை கொட்டி தீர்த்து விட்டுருவார். மழை பேஞ்சு ஏரி குளம் நிரம்பிடும், சென்னையோட தண்ணீர் தட்டுப்பாடு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான திட்டம். இதை ஆமோதித்து வரவேற்று அறநிலையத்துறை சார்பாக அதிமுக ஆட்சி காலத்துல 2018 சுற்றறிக்கை பிறப்பிக்கிறான். தமிழ்நாடு முழுக்க கோயிலுக்கு வந்து யாகம் நடக்கணும். வெளிநாட்டுல இருந்து நம்மளை பார்த்தாங்கன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க? யாகம் வளர்த்தா எப்பதான் மழை வரும்? யாகம் வளர்த்தா போதான் வரும். மரம் வளர்த்த வேண்டாம் மழை வரும். மரத்தை போல வெட்டி சாச்சிடுற, நான் ரோட வந்து சாலை அகலப்படுத்துறேன். சாலை இருக்க மரத்தை போல வெட்டி சாச்சிடுறது, வெட்டி சாச்சி மரத்துக்கு மண்ணுக்கு உபயோகத்தை பண்ணிவிட்டு கழுதைக்கும் கழுதைக்கு திருமணம் பண்றது. கேட்டா மழை வரணுமா? கழுதைக்கும் கழுதைக்கும் திருமணம் பண்ணா கழுதை குட்டி தாண்டா வரும், மழை எப்படா வரும்? இது தெரியாதா? இப்ப நம்பிக்கிட்டு இருக்கான் 21ஆம் நூற்றாண்டுல. நான் 21ஆம் நூற்றாண்டுல பூனை குறுக்க போனா அபாசப்படும். எடப்பாடி குறுக்க போகலாம், ஸ்டாலின் குறுக்க போகலாம், உதயநிதி குறுக்க போனா உனக்கு அவசரம் இல்லை. அண்ணாமலை குறுக்க போனா அவசரம் இல்லை. ஒரு அப்பாவை பூனை. யார் வீட்டுல கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு ஊற்றுவாங்க, யார் வீட்டுல மீன் குழம்பு வச்சிருப்பாங்க, எதிர்பார்த்து காத்துக்கக்கூடிய அப்பாவி பூனை. அந்த பூனை குறுக்க போனா அவசரம். நீ ஒரு அவசர வழியா வெளியே கிளம்புற, பூனையும் ஒரு அவசர வழியா வெளியே கிளம்பு. என்ன வந்து ஒன்னோட அதுக்கு முக்கியமான வேலை, உன்னை ஓவர்டேக் பண்ணிட்டு நீ பூனை கிட்ட தோத்து போயிட்டு பூனை மேல பண்ணி போற. பூனை கொடுக்க போன அபசகனம். எப்படியெல்லாம் நம்பி துளைக்கிறோம் பாருங்க. எப்படி மோடியை நம்பி துளைத்தோமோ, ஸ்டாலினை நம்பி துளைத்தோமோ, எடப்பாடி பழனிசாமி நம்பி துளைத்தோமோ, அதே போல இந்த கர்மாந்தத்தை நம்பி துளைக்கிறோம். இப்ப திடீர்னு மது ஒழிக்கணும், மது ஒழிப்பு மாநாடு போடுறோம், கிளம்பிட்டாங்க. அதாவது திரைப்படம் வந்த பிறகு நாடகம் இல்ல, நாடகம் போன்ற உயரிய கலைகள் அழிஞ்சு போச்சு நினைச்சோம். இன்னும் அழியல, இன்னமும் அதை உயிர்ப்பிச்சு கொண்டிருக்காங்க. மதுரை ஒழிக்க மாநாடு யாரை கூப்பிட்டு போறது? திமுக கூப்பிட்டு. என்ன கேள்வி கூட்டு பாருங்க. மதுபான கடை மூலமாக ஆண்டொன்றுக்கு 50,000 கோடி, 40,000 கோடி வருது. 40,000 கோடி வந்துட்டு இருக்குது. அது 50,000 கோடியா உயர்த்துவதற்கு அரசு திட்டம் போடுது, திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் இருக்கு, தேர்ச்சி விகிதம் குறைஞ்சா ஆசிரியர்களை இடைநீக்கம் பண்றது இல்லை, ஒருவன் பண்றது இல்லை. இங்க பல்வேறு துறைகள் இருக்கு. அந்த துறை சார்ந்த வளர்ச்சி, அந்த துறை சார்ந்த மேம்பாடு ஏதாவது குறைஞ்சு போனா அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கிடையாது. சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனை கிடையாது. அதே சமயத்துல இந்த டாஸ்மாக் சாராயம் விற்கிறவன் அதை வந்து அதிகப்படியா விற்கணும். டாஸ்மாக் சாராயத்துல விற்பனை குறைஞ்சா வேலை பார்க்கிற பணியாளர் வந்து சஸ்பெண்ட், அவனை இடைநீக்கம் பண்றது இல்ல, அபராதம். ஏன் வியாபாரம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு இந்த செங்கல்பட்டு டோல்கேட்ல இந்த கொய்யாக்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் வைப்பாங்க, கூவி விற்பாங்க. அவங்க கூவி விற்பாங்க, அதிகப்படியான பேர் சென்றடைஞ்சு விற்பனை ஏற்றுவாங்க. அப்ப அவங்களை வந்து ஏன் இத்தனை காலம் எடுத்து நீங்க வந்து வியாபாரம் பார்க்கல, ஏன் வியாபாரம் குறைஞ்சு போச்சுன்னு கேட்டா அது நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க அதிகப்பட போய் சென்றடைய முடியும். ஆனா டாஸ்மாக் கடையை பொறுத்தவரைக்கும் அவங்க உட்கார்ந்துருக்கான். வர்றவன் வந்து குடிச்சு போகணும். அவன் ரோட்ல போன பிடிச்சி கையை பிடிச்சிக்கிட்டு ஏன்டா குடிக்காம போறேன் வந்து குடிச்சு போறான்னு இருக்க முடியும்? டாஸ்மாக்ல விற்பனை குறைஞ்சா எப்ப சஸ்பெண்ட் பண்றீங்க? இல்ல டாஸ்மாக் பாட்டு எடுத்து கிளம்புறதா? செங்கல்பட்டு டோல்கேட்ல போய் ஒரு சரக்கை போட்டு போங்க, உங்க பயணம் சிறப்பா இருக்கும். நேரடியாக நீங்க மேலேயே போயிடலாம்.